வேர்ட் ஆஃப் காட். இன்றைக்கி ஆண்டவர் ஒரு விஷயத்தை வார்த்தையை கொடுத்து பேச என்ன சொல்கிறான்னு சொல்லி நான் என் ஜென்ரலாக இங்கே என்னுடைய வார்த்தையை கேட்டவங்களுக்கு தெரியும். கர்த்தர் என்னோட பேசும் பொழுது வசனம் அவர் கொடுக்குற வசனம்லாம் இட் வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு கட்டளையை சொல்லிவிட்டு அதுலேருந்து பேச எடுப்பார். ஜென்ரலாக கேட்டவங்களுக்கு தெரியும். அப்போ இன்றைக்கி கொடுத்த வசனம் டோட்டலி அதிலேருந்து என்ன பேச போகிறேன் எனக்கே இட் டுக் டைம். எடுங்க லூக்கா 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். படிச்சிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது, படிங்க. இதுதான் இந்த தலைப்பின் வசனம். ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். இந்த வசனம் செய்தியின் தலைப்பாக ஆண்டவர் கொடுக்குறாரு. இன்னைக்கு என்னது செய்தியினுடைய தலைப்பு? இன்றைக்கி ஜெபத்தில் நம்ம மத்தியானத்தில் உட்காந்துருக்கும் பொழுது என்ன வார்த்தை கொடுப்பாருன்னு போது லூக்கா 3:38 அப்படின்னாரு. லூக்கா 3:38னா என்னடா இவன் அவனோட பையன், இவனோட பையன், இவன் தேவனால் வந்தான், இதுலேருந்து என்னடா பேசுகிறது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்போ கரெக்டாக இது மற்றதெல்லாம் இதில் தமிழில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்னவா? ஆதாம் தேவனால் உண்டானவன். என்னது? ஆதாம் தேவனால் உண்டானவன் போது ஆண்டவர் சொல்லு இதில் தான் நான் பேச போகிறேன். என்னது? நாம் எல்லாரும் யாரா? தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆமென். தேவனால் நாம் எல்லாருமே உண்டாக்கப்பட்டவர்கள். எல்லாரும் நம்புறீங்களா? உலகத்தில் நிறைய தியரி இருக்குது. என்ன தியரி? பிக் பேங் தியரி. நிறைய தியரி இருக்குது, எனக்கு நிறைய தெரியாது. தெரிஞ்சதை சொல்கிறேன். பிக் பேங் தியரிலாம் சொல்லுவாங்க. உலகம் வந்து இப்படி வெடிச்சு அப்படி உருவாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. மனுஷன் எவல்யூஷன் தியரி, டார்வின்ஸ் தியரி, இந்த தியரியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷன் குரங்கந்து வந்தால் அப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் பைபிளில் படித்த நமக்கு என்ன தெரியும்? நாம் எதனால் உண்டானவர்கள்? தேவனால் உண்டானவர்கள். யாரும் அவங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? லூக்கா 3:38 என்ன சொல்லிருக்கு? நான் யாரால் உண்டாவன்? தேவனால் உண்டானவன். இதில் எதாவது டவுட் இல்லையே? ஸோ நாம் எல்லாரும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த வார்த்தையில் தான் ஆண்டவர் சொல்லுவார். அப்போ தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கணும்? நிறைய இருக்குது. என்னது? தோஸ் ஆர் கிரியேட்டட் பை காட். நிறைய கேரக்டர் இருக்குது. இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிப்ஸ் பேக்கெட் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிப்ஸ் பேக்கெட் எடுத்திங்கன்னா அதை இப்போ உதாரணத்துக்கு லேஸ் பேக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை திருப்பி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? இன்க்ரீடியன்ட்ஸ் என்னது? நிறைய இருக்கும். ஃபேட் இத்தனை %, ப்ரோட்டீன் இத்தனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஜீரோவாக இருந்தால் கூட அதை மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போது தேவனுக்குன்னு உள்ளவங்களுக்குன்னு ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க முடியாது. ஒரு 2 முக்கியமான விஷயத்தை மாற்றும் இன்றைக்கி நம்ம வந்து we are going to see. I believe that it will be a blessing to you. இது வந்து இந்த வார்த்தை உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி யார் யார் வருவீங்க வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். தேவன் இந்த வார்த்தையை கொடுத்துறார். கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாள் உம்முடைய பிரசனம் இறங்குவதாக, கர்த்தாவே உம்முடைய ஆளுகை இருப்பதாக, நீர் இங்கே வந்திருக்கிறவங்களோடு நீங்கள் பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Holy Spirit, you take control over everything, Lord. நீங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யுங்க. நீங்கள் மகிமைப்படுங்க. நாங்கள் உம்மாலே உண்டாக்கப்பட்டவர்கள் என்று என்னென்னா நாங்கள் செய்யணும் என்பதை அறிந்து கொண்டு செல்ல உங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ நம்ம எல்லாரும் யார்? தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆதியாகமம் 1:27. ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். உருவாக்கினாரா? தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தாராம். கிரியேட்டட் பை ஹிஸ் ஓன் இமேஜ். இந்த உலகத்தில் நிறைய விஷயம் உருவாக்கினார். 6 நாளில் நிறைய விஷயங்களை தேவன் உருவாக்கிட்டே இருந்தார். ஆனால் யாரை மாத்திரம் அவரை போல் உருவாக்குனாரா? மனுஷனை மாத்திரம்தான் அவர் போல் உருவாக்குனார். இது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங். கரெக்டாக நம்மளை மாத்திரம்தான். இந்த உலகத்தில் எவ்வளவோ சொல்கிறாங்க. நீங்கள் கடல்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆராய்ச்சி செய்யப்படாத அநேக விலங்கு இருக்குது. கடலை வந்து நம்ம 5% தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். 95% இன்னும் எவ்வளோ கிரியேச்சர்ஸ் கடலுக்குள்ளே இருக்குன்றாங்க. அப்போது நாம் எல்லாரும் அது எல்லாத்தையும் தாண்டி நாம் எல்லாரும் நம்மளை மாத்திரம் தான் தேவன் எது போல் உருவாக்குனாரா? அவருடைய சாயலின்படி உருவாக்குனாரா. அப்போ அவருடைய சாயலின்படி காணப்படுகிற நம்மகிட்ட சில விஷயங்கள் இருக்கணும்ல. என்னது? இப்போ ஒரு அப்பாவுடைய பையன் இருக்கான் போது அவன் நடக்கிறது, அவன் பேசுகிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா
அப்பா மாதிரியே பண்ணுறானேப்பா, என்னது அப்பா மாதிரியே பண்ணுறானேப்பா, அப்பா மாதிரி. எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்லுவார், என் பொண்ணு வந்து நான் எப்படி சிரிப்பேனோ அதே மாதிரி சிரிக்கிறா, நான் எப்படி சின்ன வயசில் என்னெல்லாம் சேட்டை பண்ண முதற்கொண்டு அதே அவள் பண்ணுறான்றாங்க. அப்போது எந்த அளவுக்கு அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அவருடைய மகளுக்கு வந்திருக்கோ அதுபோல் நம்முடைய உண்டாக்கின தேவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்குள்ளே காணப்படணும். அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்குது. ஏன் தெரியுமா? நம்ம அவருடைய இமேஜில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கோம். அவருடைய இப்போ நம்ம ஏதாவது தப்பு பண்ணணும்னு வச்சுங்க, அவர் இமேஜ் பாதிக்கப்படும். என்னது, இப்போது ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தன் போய் ஒருத்தனை வெட்டிட்டான். வெட்டினவன் வந்து சாதாரண ஆளாக இருப்பான், ஆனால் அவன் ஏதோ ஒரு கட்சியில் இருப்பான். என்ன சொல்லுவாங்க? இந்த கட்சியினுடைய நபர் போய் வெட்டிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. என்னது, இந்த கட்சியை சார்ந்த அவன் அந்த கட்சியில் சாதாரண ஒரு ஆளாக இருப்பான், அவன் வெட்டினதுக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இருக்காது. ஆனால் என்ன சொல்லுவாங்க? இந்த கட்சிக்காரன் போய் வெட்டிட்டான். கரெக்டான வேர்டு, இந்த கட்சிக்காரன் போய் வெட்டிட்டான்னுவாங்க. அதுபோல தான் அப்போது நாம் ஆண்டவருடைய பிள்ளைன்னு நம்மளை அவர் சொல்லிட்டார்ல, நம்ம யாராவது தப்பு பண்ணோன்னா யார் இமேஜ் பாதிக்கப்படும்? ஆண்டவருடைய இமேஜ் பாதிக்கப்படும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஆண்டவருடைய இமேஜை நம்மளால் எந்த வகையிலும் பாதிக்கப்பட விட்டுருக்கக்கூடாது. நம்ம எந்த அளவு நம்மளை ஆண்டவருடையவர்கள் நம்ம காட்டுறோமோ அவர் நம்மளை தூக்கி வித்தியாசமாக காட்டுவார். நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நான் சொல்கிறேன், நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக நாம் நிற்கிறோமோ நமக்காக அவர் நிற்பார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்பில் தூக்கி போடுற நிலைமை வந்துருச்சு. ஆனாலும் என்ன பண்ணாங்க? நான் வணங்க மாட்டேன். என்னது, நான் வணங்க மாட்டேன் அப்படி நின்னாங்களே, ஆண்டவர் இறங்கினார். 4வது நபர். ஆமென். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இறங்கணுன்னா, ஆண்டவருடைய கரம் இறங்கணுன்னா, நீங்கள் ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து பாருங்கள். உங்களுக்காக ஆண்டவர் அவர் மாத்திரம் இல்லை, தூதர்களை அனுப்பி உங்களுக்காக காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கார். கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தையை மையப்படுத்துவோமா? அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துலேருந்து ஒரு விஷயம் உருவாதுன்னா தேர் ஷுட் பி எ ரூட். என்னது, ஒரு மரம் வளரணும்னா என்ன இருக்கும்? விதை இருக்கும், விதையிலேருந்து ரூட். அப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கணும். நமக்கு தேவன்கிட்ட இருந்து சில சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எப்பவுமே இருக்கணுமா? என்னது, தேவன்கிட்ட இருந்த சில சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கணுமா? அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய புது புது விஷயங்கள் இன்றைக்கி நான் சொல்லுவேன். அப்போஸ்தலர் 2:44-45. அப்போஸ்தலர் 2:44-45. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தார்கள். இந்த விஷயம் எப்போ நடக்குது? பேதுரு போய் வார்த்தையை சொல்கிறான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க மேல் வீட்டு அறையில். அப்போ கடைசியாக ஒரு விஷயம் நடக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் லைனாக 44 48 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸாக இருக்கும். 47 வரைக்கும் படிச்சிங்கன்னா தெரியும். இதுதான் உலகத்தின் ஃபஸ்ட்டு ரிவைவல். என்னது, உலகத்தின் முதல் எழுப்புதல் இது இங்கே தான் ஆரம்பிக்குது. யாராவது பைபிள் தான் நோட் பண்ணிக்கோங்க. வேர்ல்டோட ஃபஸ்ட்டு ரிவைவல் எங்கே ஆரம்பிக்குன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை தான் வேர்ல்டோடைய ஃபஸ்ட்டு ரிவைவல் ஆரம்பிக்குது. ரிவைவலை குறித்து நம்ம எல்லாருமே பேசுவோம். ரிவைவல் என்கவுண்டர் மீட்டிங்கில் ரிவைவலை பற்றி பேசினா வேற எங்கேயும் பேச முடியாது. அதனால தான் நான் இன்றைக்கி பேசுகிறேன். ரிவைவல்ன்றது எப்படி இருக்குமா? அனைவரும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்களா? ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். ஆமென். அப்போ நமக்குள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் இடத்துல நான் மேலே உள்ளவன், நான் கீழே உள்ளவன், நான் பணக்காரன் ஏழை என்பது கிடையாது. ஆமென். ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி நான் சில விஷயங்கள் சொல்கிறது உங்களுக்கு மேபி கொஞ்சம் ஹார்டாக இருக்கலாம். பட் திட் இஸ் அ வேர்ட் ஆஃப் காட். நான் வார்த்தையை தான் சொல்கிறேன். அப்போது கர்த்தருடைய சமூகத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர், மேல் ஜாதி கீழ் ஜாதி, பணக்காரன் ஏழை என்பது கிடையவே கிடையாது. தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களுக்கு எல்லாமே சமந்தான். இந்த சிந்தனை நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் உண்டா நம்ம ஆராயணும். ஐ வில் see some people, சில மனிதரை நான் பார்க்குறேன்,
அவங்க எப்படின்னா, இவங்க வந்து நல்லா இந்த ஆளோட நல்லா பழகுனா நமக்கு நிறைய கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு பழகிறவங்க உண்டு. ஐ ஹவ் சீன் நிறைய பீப்புள் அந்த மாதிரி இருக்காங்க. இந்த ஆள்கிட்ட பேசினா நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலர்கிட்ட போய் இந்த பணக்காரர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோன்னா அதை நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டால், இன்ஸ்டாகிராமில் போட்டால் இவருக்கு ஒரு க்ளோஸுன்னு கொஞ்சம் நம்மக்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக நடந்துப்பாங்கன்னு சொல்லி இப்படிலாம் பண்ணுறது உண்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களுக்கு எல்லாமே சமந்தான். நான் வந்து ஐ எம் நாட் டிஸ்கரேஜிங் தட். அதை மாத்திரமே வாழ்க்கையில் பிரதானமாக குறிக்கோளாக வச்சுட்டு சுற்றுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்க கூட போய் ஃபோட்டோ எடுக்கிறதே பொழப்பாக வச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி ஐ எம் டாக்கிங். நாம் யாரும் அப்படிப்பட்ட எனக்கு தெரிஞ்சு அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தால் ஐ எம் ரியலி சாரி, பட் தட் இஸ் ரியலி பேட். ஓகே, நாம் எல்லா கிட்டையும் தேவனுடைய அன்புள்ளவர்கள். நாம் எப்படி இருக்கணும், நமக்கு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது, நமக்கு எல்லாருமே. ஏன்னா தேவன் அப்படி தான் நம்மளை பார்க்குறாரு. தேவன் நம்மளை அப்படி பார்த்தா நம்ம யாரும் உருடவே இருக்க விட மாட்டார். எவ்வளோ பெரிய அயோக்கியம் உன்னதான்டா முதல்ல மேலே தூக்குன்னு நினைப்பார். ஆனால் நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சு எவ்வளோ தப்பு பண்ணி ஆண்டவர் நம்மளை உயிரோட ஏன் வச்சுருக்காரு தெரியுமா? அவர் பாவம் போட்டோம் இன்னும் திருந்திடுவான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நம்மளை நடமாட விட்டுட்டுருக்காரு. இல்லைன்னா அவர் நினச்சா நம்மளாம் எதாவெல்லாம் பண்ணிடலாம். அப்போது தேவன் நம் மீது அப்படி இருக்காருன்னா அவரால் உண்டாக்கப்பட்டவர். நாம் வந்து வேற்றுமைகளையும் வேறுபாடுடைய சிந்தையோ இல்லை இருக்கக்கூடாது. நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். எப்படி எழுப்புதல் வரும்போது எப்படி இருந்தாங்களா பொதுவாக வச்சு அப்போ உடனே உங்களுக்கு தோணும், அப்போ எல்லாத்தையும் விற்றுட்டு அப்போ தேவனுக்கு ஆசீர்வாதம் பிடிக்காதா, ஐஸ்வர்யம் பிடிக்காதா, எல்லாத்தையும் விற்றுட்டு பொதுவாக வச்சு அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லி இங்கே தான் 40 இங்கே பாருங்கள், ஒவ்வொருவனும் தேவையானத்தக்கதாக அவர்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்தார்கள். என்னது, ஐ எம் டெல்லிங், நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா கவனிங்க. தேவையான அளவு. ஒருத்தனுக்கு 100 ரூபா தேவை இருக்கும், எல்லாருமே 100 ரூபா தான் செலவு பண்ண ஆண்டவர் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எழுப்புதல்ல ஒருத்தனுக்கு 100 ரூபா தேவை தான் 100 ரூபா, ஒருத்தனுக்கு 1 லட்ச ரூபாய் தேவை இருந்தால் 1 லட்ச ரூபா, ஒருத்தனுக்கு 10 கோடி தேவை இருந்தால் 10 கோடி. ஆனால் எல்லாருடைய தேவை சந்திக்கப்படணும். இதுதான் எழுப்புதல். என்னது, எல்லாருக்கும் என்னென்ன தேவைகள் இருக்குதோ அது எழுப்புவதன் நிமித்தம் சபை சந்திக்கணும். என்னது, சபை சந்திக்கணும். அந்த உயர்வு தாழ்வுன்ற அந்த விஷயந்தான் இருக்கக்கூடாது. நான் லாஸ்ட் வீக் ரூவா சர்ச்சில் வர்ஷிப்புக்கு போயிருக்கும் பொழுது அங்கே பாஸ்டர் ஆலன் தாமஸ் பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறார், யார் யாருக்கெல்லாம் நல்லா காணிக்க கொடுக்கணும்னு ஆசை இருக்குப்பா கை தூக்குங்க அப்படின்னாரு. நிறைய பேர் கை தூக்குனாங்க, கொஞ்சம் பேர் அமைதியாக இருந்தாங்க. கை தூக்கலாம் பார்த்து, உங்கள் எல்லார்ட்டையும் காசு இருக்காதே அப்படின்னு. என்னது, உங்கள் எல்லார்ட்டையும் காசு இருக்காதே? ஆமாம், நிறைய கொடுக்குன்னு நினைக்கிறதில்ல, உன்ட்ட எப்படி காசு இருக்கும்? என்னது, கொடுக்குன்னு நினைக்கிறவனுக்கு தான் பிசாசு ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். எவனுக்கும் கொடுக்கக்கூடாது, பாக்கெட்லேயே சொருகணும்னு நினைக்கிறவனுக்கு நிறைய கிடைக்குமா? அப்போ நமக்கு கிடைக்கவே கிடைக்காதா? அப்படி கிடையாது. நமக்கு ஒரு டைம் இருக்குது. என்னது, நமக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நினைக்கிறத விட எத்தனையோ மடங்கான ஆசீர்வாதத்தை தேவனால் கொடுக்க முடியும். நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்திருக்கிற நமக்கு தேவன் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன். அப்போது நான் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இது எங்கேருந்து எடுக்கிறேன்னா, மத்தேயு எடுங்க, மத்தேயு 19:23. இதை எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த வசனத்தையும் நிறைய பேர் தப்பாக இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐசுரியான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு செல்வது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா ஐஸ்வர்யவான் போகிறது பிரச்சனை கிடையாது. இங்கிலீஷில் இம்பாசிபிள்னு இருக்கும். இதோட கண்டினியூட்டி எங்கே வருதுன்னா 19:26 படிங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மனுஷரால் கூடாதுதான், தேவனால் என்ன கூடும்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல நான் என்ன உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன்னா, ஐஸ்வர்யவானு பணம் இருக்குது, செல்வம் இருக்குன்றதுக்காக அவனால் பரலோகம் போக முடியாதுன்னு சொல்லலை. அவன் கிட்ட சில கேரக்டர்ஸ் இருக்குது. என்னது,
தனக்கு சேர்த்துக்கணும், தனக்கு வச்சுக்கணும், யாருக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான்ல, அந்த சுபாவம் எப்போ உடையுதோ அப்போ அவன் பரலோக ராஜ்யம் போகலாம். அது எப்போ முடியும்னா அது தேவனால் மாத்திரதான் முடியும். ஏன்னா தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களாக வாழ்ந்தால் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆமென். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அவரால் உண்டாக்கப்பட்டவர்களாக நாம் இருந்தால் மாத்திரம்னா நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கு முடியும். அவரால் உண்டாக்கப்பட்டவர்களாக இருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கேரக்டர் இருக்கணும்? எல்லாவற்றையும் நிதானித்து சமமாய் பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் நம்மளுக்கு தேவை. இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இது நீடட். தேவன் இந்த விஷயத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். பணத்தினால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணத்தினால் அவனை போகக்கூடாதுன்னு சொல்லலை, அவன்கிட்ட இருந்த சுபாவத்தினால தான். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கணும்? எழுப்புதல் இந்தியாவில் வரணும்னு சொல்கிற நமக்கு எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாக இருக்கணும்? தேவனுடைய சிந்தை, தேவனால் உண்டாக்கப்பட்ட நமக்கு எப்படி இருக்கணும்? எல்லாவற்றையும் ஒரே விதமாக பார்த்து நம்ம எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது நான் சொல்கிறேன், நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை நிச்சயமாக உங்களுக்கு அளவில்லாமல் கொடுப்பார். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களிடத்தில் என்ன இருக்கும்? தேவனுடைய அன்பு காணப்படுமா? ஆமென். தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களிடத்தில் என்ன இருக்கும்? தேவனுடைய அன்பு. 1 யோவான் 4:20. 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இது யாரை பற்றி இருக்குன்னா, ஒரு சிலர் தேவனுக்காக நிறைய செய்கிறேன், நான் தேவனை ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி தேவனோட கனெக்டாக இருப்பானே தவிர பக்கத்து வீட்டுக்காரனோட கனெக்டே ஆக மாட்டாங்க. என்னது? பக்கத்து வீட்டுக்காரன் கூட சிரிக்க கூட மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க. ஆனால் எது நல்லா பண்ணுவாங்க? நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன், சபைக்கு நான் கரெக்டாக போகணும், எல்லா ப்ரேயருக்கும் போவாங்க, எல்லாமே போனாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட வந்து ஐயோ அவருக்கு நமக்கும் செட் ஆகாது. என்னது? அவருக்கும் நமக்கு செட் ஆகாது, அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பு, அவர் நமக்கு செட் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய அன்பு உள்ளவர்களுக்கு எப்படி இருக்கும்? இதை அப்படி பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் அன்புனால் நான் தொடப்படணும். என்னது? தேவனுடைய அன்பினால் தொடப்படணும். நமக்குள்ளே தேவ அன்பு இருக்கணும். தேவ அன்பு இருந்தால் என்ன நடக்கும்? சகோதரனிடத்தில் அன்பு செலுத்துவோம், நம்ம சுற்றி இருக்கவங்களத்தில் அன்பு செலுத்துவோம். அந்த அன்பு நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இருக்க தேவ அன்பு நமக்குள்ளே பெருகும். ஆரம்ப காலத்தில் நான் மினிஸ்ட்ரிலாம் பண்ணுற டைமில் வந்து எனக்கு தெரிஞ்ச என்ன சொல்லுவாங்க, லவ் ஆஃப் காட் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகுமா. இது ஒரு பெரிய ஒரு சத்தியம், நிறைய இடத்துல சொல்லித்தர மாட்டேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். லவ் ஆஃப் காட் உங்களுக்கு வரங்கள் வேலை செய்யணும். 1 கொரிந்தியர் சொல்லப்பட்ட வரங்கள் 12 அதிகாரமா 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வரங்க உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யணுமா? சிம்பிள் வே, தேவ அன்புனால நிறைந்திருக்கணும். அப்போ தேவ அன்பை நிறைந்திருக்கிறது. இதை நான் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட நான் ஐம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் யூ. ஒருத்தன் வரான், நீங்கள் ஒரு சர்ச்சில் இருக்கீங்க, இல்லை ஒரு இடத்துல இருக்கீங்க, திடீர்னு ஒருத்தன் குடிச்சிட்டு உள்ளே வரான். அவனை பார்த்து உங்களுக்கு என்ன தோணும்? என்னது? குடிச்சிட்டு ஒருத்தன் உள்ளே வரான், நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, உள்ளே வரான், அவங்கள பார்த்து உங்களுக்கு என்ன தோணும்? எனக்கு நிறைய தோணும், அதெல்லாம் சொல்ல முடியுமான்னு நினைக்கிறீங்க எல்லாரும்? நீங்கள் பார்க்குறத வந்து பயம் வரும், ஒரு விதமான நம்மளுக்கு உள்ளே வந்து என்ன ஒரு அருவருப்பு நமக்குள்ளே சில நேரம் வரும். பார்த்துருக்கீங்களா? இந்த குடிச்சு வந்திருக்கான் அப்படின்னு ஒரு 2 ஸ்டெப், ஒரு ஸ்மெல்லு வருதுன்னுவோம், ஒரு 2 ஸ்டெப் தள்ளி போவோம். ஆனால் எனக்கு சொல்லி கொடுத்தவர் என்ன திரும்ப சொன்னார், அவனை அறியாமல் செய்கிறான், அவன் ஒரு அடிக்ஷன் நிமித்தம் தான் செய்கிறான், அப்போ அவனையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அவன் வாழ்க்கையை மாறணும்னா உனக்குள்ளே அந்த அன்பு காணப்படும் போது நீ அவனை அப்படி பார்க்க மாட்டேன். என்ன அவனை அவர் என்ன சொன்னான்னா, குடிக்கிற எல்லோரும் நீ கூப்பிட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து நான் ஆசைப்பட்டு தான் குடிக்கிறேன்னு சொல்கிறது வந்து ரொம்ப 2% தான். மீதி எல்லாருமே எப்படி, ஏதோ கஷ்டம், ஏதோ பிரச்சனை, அதுலேருந்து டைவர்ஷனுக்காக நான் இந்த விஷயத்த பண்ணுறேன்
அப்போ நீங்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையோடு வரவங்கிட்ட போய் நீங்கள் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லணுன்னு கிடையாது. வாங்க உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுறேன், அவ்வளோதான். அது அவன் வாழ்க்கையை மாற்றிடும். என்னது? ஒரு சின்ன ஜெபந்தான். நாகமான இடத்துல சிறு பெண் என்ன பண்ணா? தீர்க்கதரிசியை போய் பாருன்னு, அவ்வளோதான். டில் டேட் அவளை பற்றி பேசுகிறாங்க. அந்த காலகட்டத்தில் எவ்வளவோ சிறுமிகள் வந்து சிறைப்பட்டு போயிருக்கலாம், யாரை பற்றியும் பேசப்படல. இவளை பற்றி மாத்தான் பேசப்பட்டிருக்கு. இவன் என்ன பண்ணா? தீர்க்கதரிசி எங்கள் ஊரில் இருக்கார், அவரை போய் பாருங்க அப்படின்னு, அவ்வளோதான். நாகமன் இத்தனைக்கும் யார் அவளுக்கு? அவளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆள். அப்படி இருந்தால் அவள் என்ன பண்ணுறா? இதுதான் தேவனுடைய அன்பு. என்னது? த லவ் ஆஃப் காட். அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் காணப்படும் பொழுது எவ்வளோ மோசமான ஆள் வந்தாலும் அவனை பார்த்து நம்மளுக்கு வெறுப்பு வராது. அவனுக்காக ஜெபம் பண்ணுவோம்ப்பா. என்னது? அவனுக்காக ஜெபம் பண்ணுவோம். வாழ்க்கை மாறணும். கிட்ட வந்தானா நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு. நான் சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மூலமாக வரங்கள் வேலை செய்யும், அவங்களுடைய வாழ்க்கை மாறும். இதெல்லாம் சத்தியம், ரொம்ப ஓப்பனான விஷயங்கள். அதை தான் நான் வந்து எதுவுமே ஜஸ்ட் லைக் தட் சொல்ல. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்த விஷயங்கள், கேள்விப்பட்ட விஷயங்களை தான் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ. அப்போ தேவ அன்பு நமக்குள்ளே காணப்படும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு வந்து தேவ அன்பு நிறைந்தும் போது அப்போது நமக்குள்ளே நிறைய விஷயம் தோணும். நாம் இப்படிப்பட்ட ஒரு இதில் ஏன் நம்மளுக்கு அந்த குடிகாரில் பார்த்து வெறுப்பு சில நேரம் வரும்னா, நமக்கு அது பிடிக்காது, அதனால் நம்மளுக்கு வெறுப்பு வரும். ஏன்னா அது ஒரு தவறான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். நான் என்ன சொல்ல வரேன், சில விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஐ எம் நாட், இந்த குடிப்பழக்கன்றது டோட்டலி இட் இஸ் அ பேட் ஹேபிட். ஓகே, பேட் ஹேபிட்டை விட்டுருங்க. பட் சில ட்ரெடிஷன்ஸை சில நேரங்களில் நம்ம பிரேக் பண்ணால் தான் என்ன ஆகும்? தேவனுடைய எழுப்புதலை பார்க்கணுன்னா சில ட்ரெடிஷன்ஸை வி நீட் டு பிரேக். என்னது? எழுப்புதல் வரணும்னா சில ட்ரெடிஷன்ஸை பிரேக் பண்ணணும். எல்லாருடைய பார்வையும் என்ன ட்ரெடிஷனை சொல்கிறான் அப்படின்ற ஒரு பார்க்குறீங்க. எடுத்துக்கோங்க, 1 கொரிந்தியர் 9 எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதில் நாங்கள் ஸ்க்ரீனில் வர மாதிரி சொல்கிறோம். 9, 19, 20, 21, 22 அப்படியே வருவோம். இதில் இருக்க சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்கிறேன். 20 போடுங்கம்மா. யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களைப் போலவும், இப்படி லைனாக ஒவ்வொரு விஷயம் வருது. இதில் பவுல் சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட பீப்புளை நான் போய் டச் பண்ணணுன்னா என்னுடைய செல்ஃப் ஐடென்டிட்டியை நான் விட்டுட்டு, என்னது? என்னுடைய செல்ஃப் ஐடென்டிட்டியை நான் விட்டுட்டு நான் இப்படி தாங்க இருப்பேன் அப்படின்றத விட்டுட்டு அந்த மனுஷனை ஆதாயப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு யங்ஸ்டராக, ஒரு யூத்தாக நான் சொல்கிறேன். இது அப்போனா உங்களுக்கு நல்லா புரியும். யூத்து தான், 26 வயசு தான், அதுங்க இப்படி பார்க்கக்கூடாது. ஓகே, ஒரு யங்ஸ்டராக யூத்தாக என்ன சொல்ல வரேன்னா, இப்போ என்கிட்ட ஒரு 2 பர்சன் வராங்க, 2 நபர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. நான் மூலியம் பண்ணாத ஒரு ஆள், சாதாரண ஒரு நபராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட 2 பேர் வராங்க. ஒருத்தர் நல்லா க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு ஃபுல் ஒயிட்டில் வரார் ஒருத்தர். இன்னொருத்தர் நல்லா தாடிலாம் வச்சுட்டு நல்லா ஸ்டைலிஷாக ஜீன்ஸ் போட்டு நல்லா ஒரு டிஷர்ட் போட்டு வரார். ஓகே, ஸோ வராங்க, 2 பேர் வராங்க. எனக்கு 2 பேர் வராங்க, எனக்கு ஒரு விஷயம் வேணும். நான் யாரை அப்ரோச் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? ஜேம்ஸ் ஆனது ஓகே. பட் யாரை எனக்கு ஆஸ் அ யூத்தாக நான் யாரை அப்ரோச் பண்ண நினைப்பேன்? இவர் தான்ப்பா நம்மளை மாதிரி தாடியை வச்சுட்டு ஜீன்ஸ்லாம் போட்டு இருக்காரு, இவர்கிட்ட கொஞ்சம் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைப்பேன். ஓகே, அப்போது அவரோட நான் பேசணும்னு நினைப்பேன், அவரோட பழகணும்னு நினைப்பேன். இதை நான் எதுக்காக நான் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்றான், இது உங்களுக்கு புரியறதுக்காக. யூதருக்கு யூதர் ஆகிறது, கிரேக்கருக்கு கிரேக்கர் ஆகுதுன்றது என்னன்றதை தான் நான் சொல்கிறேன்.
நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பீப்புளை நம்ம இம்பேக்ட் க்ரியேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பீப்புளுடைய சில விஷயங்கள் நம்மளோட ட்ரெடிஷன்ஸை உடைச்சிட்டு அந்த பீப்புளுக்குரியவர்களாக நம்ம மாறும் பொழுது, நான் சொல்கிறேன், அவங்களுடைய வாழ்க்கை உங்கள் மூலம் மாற்றப்படுவது ரொம்ப ஈஸி. என்னது? உங்கள் மூலம் அவங்க வாழ்க்கை மாறணும்னா நீங்கள் வந்து நான் இப்படி தாங்க இருப்பேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை மாறாது. நீங்கள் அவங்களுக்குள்ளே போகணும். என்னது? அவங்களுக்குள்ளே போகணும். அவங்க கூட ஜாலியாக சுற்றணும். என்னது? ஜாலியாக சுற்றிட்டு டக்குன்னு அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும். அந்த நேரத்தில் என் பைபிள் தான் அங்கே சொல்லியிருக்கு. நான் இப்படி தான் பண்ணுவேன். என் ஆஃபீஸில் கூட இருக்கும் பொழுது சில நேரம் ஏதாவது ஒருத்தர் ஏதாவது இது பண்ணிட்டே இருக்கோம், நல்லா போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஏதாவது பிரச்சனை வரும், நைஸாக அப்படியே ஒரு பேச்சு போடும். பைபிள் இப்படி ஒரு வசனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை இது பண்ணுவேன். அன்றைக்கி போன வாரத்தில் ஒரு தம்பி வந்தான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்ணா அப்படின்னு சொல்லி, பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணே தெரியல, உட்காந்து ரொம்ப நேரம் அழுது என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். அப்போ நல்லா விஷயத்தை சொல்லிட்டு பார்த்தேன், இவனை என்ன பண்ணலாம், டக்குன்னு ஃபோன் எடுத்தேன், இந்த வசனத்தை படி. என்னது? டக்குன்னு ஃபோன் எடுத்து இந்த வசனத்தை படினேன், வசனத்தை படிக்க வச்சாச்சு. அவ்வளோதான், இவ்வளோ தான். என்னது? வார்த்தை கிரியை செய்து ஏன் பிரச்சனை கிடையாது, அது ஆண்டவருடைய பிரச்சனை. தட் இஸ் நாட் மை ஹெட்டேக். என்னது? அவன் இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது தான் ஏன் வேலை, நம்மளுடைய வேலை. அதுக்கு மேலே கிரியை செய்து அது அவருடைய இது. ஏன்னா நாம் செய்கிறதுனால ஒரு நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ அது நம்மளால் நடக்குதுன்னு நம்ம எப்போ நினைக்கிறோமோ அது நடக்காமல் போச்சுன்னா வருத்தமாக இருக்கும். எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய மென்டர் அண்ணா அடிக்கடி சொல்லுவார், நீ போய் ஒருத்தனுக்கு ப்ரேயர் பண்ணுறியா, அவனுக்கு அற்புதம் நடக்குதா, நீ வந்து ஆண்டவருக்கு மைக்குமே நீ நினச்சிட்டு கம்முன்னு வந்துடணும். என்னது? ஆண்டவருக்கு மைக்குமே நினச்சிட்டு வந்துடணும். இல்லை பரவா ஆண்டவர் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நீ இருந்தனா அடுத்து இன்னொருத்தனுக்கு போய் பண்ணுவேன், நடக்காது, உனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஐயோ சா அவனுக்கு நடந்தது இவனுக்கு நடக்கலையேன்னு ஒரு அசிங்கமாக இருக்கும். ஆனால் அதே இது நீ அதை ஆண்டவர் தான் செய்ய நினைத்தியா, இது செய்யலையா, இது ஆண்டவர் செய்யலை. என்னது? ஆண்டவர் செய்யலை, எனக்கு என்ன பிரச்சனை, என்கிட்ட சொன்னார், நான் ஜெபம் பண்ணேன், நடக்குது நடக்காது அவர் பிரச்சனை, ஏன் பிரச்சனை இல்லை. நம்ம போயிட்டோன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மளை பயன்படுத்துறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு டூல். இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல இருப்பீங்க, அங்கே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எப்படி கொண்டு போனால் திஸ் இஸ் த மெத்தட். என்னது? அவங்களுக்குள்ளே நீங்கள் போகணும் முதல்ல. என்னது? அவங்களுக்குள்ளே போகணும். நல்லா சொல்லிட்டேன், உடனே அவங்களுக்குள்ளே குடிக்காரன் குடிச்சிட்டு இருக்கேன் அவங்க கூட போய் குடிக்க சொல்ல, தப்பாக புரிஞ்சிக்கூடாது. பேட் ஹேபிட்டா, குடி என்ன எதை கெடுக்கும் அப்படின்வாங்க, அப்படின்னு சொல்லி மது இருந்தால் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி அதிலே போட்டிருக்குன்னுவாங்க. அதை பற்றி நான் பேசலை. ஐ எம் டெல்லிங் அபவுட் த ட்ரெடிஷன்ஸ். சில ட்ரெடிஷன்ஸ் நான் இப்படி தான் நான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன். நீங்கள் போகும்பொழுது அவங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ண. நீங்கள் நான் இவன் ரொம்ப பக்தி மயமானவன்ட்டு வேணால் அவங்க யோசிக்காது, உங்ககிட்ட வர மாட்டான். என்னது? இவர் ரொம்ப பக்தியாக இருக்கார், இவரை நம்ம கொஞ்சம் அங்கேயே வச்சுப்போம். 10 பேர் ஆதாயப்படுத்த வேண்டிய நீங்கள் உங்களோட ட்ரெடிஷனை விட்டு வெளியே வரலான்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட். பர்பஸ் உங்களுக்கு ஆண்டவருங்க கொண்டு போன பர்பஸே ஃபுல்ஃபில் ஆகாது. அப்போ உங்களை தேவனோட இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு சில ட்ரெடிஷன்ஸை நீங்கள் பிரேக் பண்ணி வாங்க. நீங்கள் பிரேக் பண்ணி போகும்போது கர்த்தர் வழியை திறப்பார். கர்த்தர் வழியை திறந்து நீங்கள் ஆண்டவரோட வார்த்தையை போடுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அவர்களுடைய வாழ்க்கை உங்கள் மூலம் மாறும். என்னது? அவருடைய வாழ்க்கை. எத்தனை பேருக்கு ஆண்டவர் ஏன் மூலமாக காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். நிறைய பைபிளில் நிறைய விஷயத்த நம்ம படிச்சிருப்போம், அதெல்லாமே நடக்கும்போது சூப்பராக இருக்கும். மிராக்கிள்ஸ்லாம் நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மிராக்கிள்ஸ். நான்லாம் பார்த்துருக்கேன். நம்ம ஜான்வரி மீட்டிங் வந்தாலும் தெரியும், நிறைய மிராக்கிள்ஸ் வி சா. அப்போ மிராக்கிள்ஸ் நம்ம மூலமாக நடக்கணும்னா அது ஒன்றும் பெரிய, அது வந்து என்ன சொல்கிறது, பெரிய கம்பு சுத்துற இதெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய அன்பு இருக்கா, அவ்வளோதான். தட் இஸ் எனஃப். தேவ அன்பு நிறைந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வரங்கள் எல்லாம் வேலை செய்யும். இட் இஸ் வெரி ஈஸி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த காசு கொடுத்து வாங்கணும் எதுவுமே கிடையாது. தேவ அன்பு உங்களுக்குள் இருக்கா? தேவ அன்பு நமக்குள் இருக்கும் பொழுது நம்ம மூலம் பலருடைய வாழ்க்கை மாறும். அப்போஸ்தலர் 2:46 கடைசியாக படித்து முடிச்சிடலாம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. சிம்பிளிசிட்டி ஆஃப் ஹார்ட், கபடமில்லாத இருதயத்தோடு இருந்து, அதான் தேவ அன்புனுடைய என்ன சொல்கிறது,
தேவ அன்பினுடைய ரிசல்ட் தான் அது. அது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த எழுப்புதலின் காலத்தில் உண்டு பண்ணிச்சு. இந்த நாளில் எழுப்புதலை குறித்து பேசுகிற நமக்கு தேவன் இந்த வார்த்தையை தான் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்படியே நம்ம எழுந்து நின்று தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களாகிய நமக்கு தேவ அன்பு அளவில்லாமல் காணப்படணும்.